எபிசோட் தொடக்கத்துல பிங்க் சொலிஜர் சவப்பெட்டி எடுத்துட்டு போறத காட்டுறாங்க. ஒரு சில சவப்பெட்டியில மட்டும் மார்க் பண்ணிருப்பாங்க. அடுத்த சீன்ல சியாங் உட்காந்து எதையோ யோசிச்சுட்டு இருப்பாரு. ஃப்ரெண்ட் அவர்கிட்ட வந்து கொஞ்சமாவது சாப்பிட்டுட்டா வயிறு நிறைஞ்சா மனசும் நிறையும்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இந்த ரவுண்ட்ல ஜெயிச்சு 20 மில்லியனை வச்சு என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, இன்னொரு ரவுண்ட் விளையாண்டு ஜெயிச்சா அதை வச்சு என்னுடைய கடன் எல்லாம் அடைச்சிடலான்னு ஆர்வமா பேசுவாரு. அதுக்கு சியாங், போன முறை நான் இந்த கேம் விளையாட வந்தப்போ ஒரு ஆள் இப்படிதான் ஆர்வமா பேசிட்டு இருந்தார், ஆனா கேம் முடியும் போது அவர் உயிரோடையே இல்லைன்னு சொல்லுவாரு. அப்ப நம்பர் 1 பிளேயர், அதான் பிளேயர் வேஷத்துல இருக்கிற ஃப்ரெண்ட் மேன் அங்க வந்து, நீங்க தான் இந்த கேமை இதுக்கு முன்னாடி விளையாண்டு இருக்கீங்க இல்லையா, சோ கேம் விளையாட எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, உங்களாலதான் நான் கேம் கண்டினியூ பண்ணவே ஓட் பண்ணேன், உங்க பேச்ச கேட்ட பிறகுதான் இன்னும் ஒரு முறை இந்த கேமை விளையாண்டு பார்க்கணும்னு தோணுச்சுன்னு சொல்ல மத்த பிளேயர்ஸும் ஆமா ஆமான்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட் மேன், அடுத்த கேம் என்னன்னு தெரிஞ்சா எங்களுக்கு சொல்லுங்கன்னு கேட்க, அதை கேட்டு ஃப்ரெண்டும் ஆமா சொல்லுடான்னு கேட்பாரு. சியாங், செகண்ட் கேம் டல்கோனா விளையாண்டோம், சாக்லேட்ல இருக்கிற ஷேப்பை கட் பண்ணி எடுக்கணும், மொத்தம் 4 ஷேப் இருக்கும், ரொம்ப ஈஸியான ஷேப் ட்ரையாங்கிள், ரொம்ப கஷ்டமானது அம்ப்ரெல்லான்னு சொல்றாரு. ஃப்ரெண்ட் மேன், அன்னைக்கு யாராவது அம்ப்ரெல்லாவை சூஸ் பண்ணீங்களா, அப்படி சூஸ் பண்ணியிருந்தா இன்னைக்கு உயிரோடய இருந்திருக்க மாட்டாங்களான்னு நக்கலா பேசுவாரு. பிளேயர்ஸ் எல்லாம் ட்ரையாங்கிள் ஷேப்பை சூஸ் பண்ணலாம்னு சொல்ல, அங்க இருக்கிற ஒரு பெரியவர், எல்லாரும் உயிரோட இருந்தா எப்படி பிரைஸ் மணி ஏறும், அதனால இந்த விஷயத்த நமக்குள்ளேயே ரகசியமா வச்சுக்கலாம்னு சொல்றாரு. சியாங், எதுக்கு மறைக்கணும், எல்லாரும் உயிரோட இருக்கணும்னு தான் நான் இந்த விஷயத்த சொன்னேன், ஒருவேளை அடுத்த கேம் டல்கோனாவா இருந்தா நானே இந்த விஷயத்த எல்லார்கிட்டையும் சொல்வேன்னு சொல்வார். அடுத்த சீன்ல கேம்ல இருக்கிற வயசான அம்மா அவங்க சாப்பிட வேண்டிய முட்டையை ஒரு ஃபீமேல் பிளேயர் கிட்ட கொடுத்துட்டு, இதை சாப்பிடுமா, நீ புள்ளத்தாச்சியா இருக்கேன்னு கண்டுபிடிச்சிட்டேன், நான் நிறைய பிரசவம் பாக்குறேன், இதை சாப்பிட்டா உன் குழந்தைக்கு நல்லது, வலி எடுத்தா என்ன கூப்பிடுன்னு சொல்லுவாங்க. யூடியூபர் சாப்பிட்டுட்டு இருக்கிறத காட்டுறாங்க. ஒரு பிளேயர் அவர்கிட்ட வந்து, ரத்தவாடை அடிக்குது, உனக்கு எப்படி சாப்பாடு இறங்குதுன்னு கேட்கிறாரு. அதுக்கு யூடியூபர், கிரிப்டோல நானும் பணத்தை எழுந்துட்டேன், அந்த கடனை எல்லாம் அடைக்கணும், அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன், இதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்வாரு. அப்ப ரேப்பர் அங்க வந்து, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா, எப்படி உனக்கு சாப்பாடு இறங்குதுன்னு கேட்க, 2 பேருமா சேர்ந்து யூடியூபரை கிண்டல் பண்ண ஆரம்பிப்பாங்க. யூடியூபர் கோபத்துல அவங்கள போட்டு அடிப்பாரு. 2 பேருமா சேர்ந்து அந்த யூடியூபரை அடின்னு அடிக்க ஆரம்பிப்பாங்க. அதை பார்த்து ஃப்ரெண்ட் மேன் அங்க வந்து, 2 பேருமா சேர்ந்து ஒருத்தனை போட்டு அடிக்கிறீங்களா, உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்பாரு. அதுக்கு அந்த ரேப்பர், உனக்கு ஒரு பிள்ளை இருந்தா இந்த அட்வைஸ் எல்லாம் போய் அவங்கிட்ட சொல்லி என்கிட்ட வச்சுக்காதுன்னு திமிரா பேசுவாரு. ஃப்ரெண்ட் மேன் அவன் கையை பிடிச்சு முறுக்கி கீழே தள்ளி மிதின்னு மிதிக்க, அந்த பையன் என்ன விடுங்கன்னு கெஞ்ச ஆரம்பிப்பாரு. அதை பார்த்து எல்லாரும் கிளாப் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட் மேன் முகத்துல ஒரு புன்முறுவல் வரும். அடுத்த சீன்ல தீம் பார்க்ல இருந்து வந்த பிங்க் சொலிச்சரை காட்டுறாங்க. அவங்க ஒரு பிளேயரை பார்த்து ஷாக் ஆவாங்க இல்லையா, அது வேற யாரும் இல்ல, பிளட் கேன்சரால பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிற அந்த பொண்ணுடைய அப்பா தான். அன்னைக்கு நைட் சியாங் தனியா உட்காந்து எதையோ யோசிச்சுட்டு இருப்பாரு. அவர்கிட்ட ஃப்ரெண்ட் மேன் வந்து, உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா, நான் அப்படி மரியாதை இல்லாம உங்களை பேசியிருக்க கூடாதுன்னு சொல்ல, சியாங், நீங்க தப்பு பண்ண மாதிரி நானும் பேசியிருக்க கூடாதுன்னு சொல்வாரு. இப்ப ஃப்ரெண்ட் மேன் சியாங் கிட்ட தன்னை பத்தி ஒரு கதை சொல்றாரு. என் வைஃபுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண வேண்டி இருந்தது, அதுக்காக டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்க பிரெக்னண்டா இருக்கிறது தெரிஞ்சது, கருவை கலக்கலான்னு நான் எவ்வளவோ சொன்னேன், ஆனா அவங்க கேட்கல, அதனால எல்லா இடத்துலயும் கடனை வாங்கி அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டேன். ஒரு கட்டத்துல பணம் இல்லாதனால கிளைண்ட் கிட்ட கடனை வாங்கினேன், நான் லஞ்சம் வாங்கினேன்னு சொல்லிட்டு என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, அதனாலதான் இந்த கேமுக்குள்ள வந்தேன், ரத்தக்கரை படிஞ்ச பணமா இருந்தாலும் இந்த பணம் எனக்கு வேணும்னு சொல்றாரு. பிங்க் சோலிஜர்ஸ்ல ஒரு சிலர் கேம்ல தோத்து போற பிளேயர்ஸ் உடைய காலில மட்டும் சுடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்கள சவப்பெட்டியில வச்சு அந்த பெட்டியை மட்டும் மார்க் பண்ணுவாங்க. அப்படி மார்க் பண்ண பெட்டியில வச்சு எடுத்துட்டு போற பாடியில இருந்து ஆர்கனை எடுத்துடுவாங்க. ஆனா அப்படி காலில் மட்டும் சுடப்பட்ட பிளேயர்ஸை யாரோ தலையில சுட்டு கொள்றாங்க. அந்த விஷயத்த பிளாக் ஃப்ரெண்ட் மேனுக்கு யாரோ இன்ஃபார்ம் பண்றாங்க. பிளாக் மேன் அது யாரா இருக்கலாம்னு கேட்க, சோல்ஜர் நம்பர் 11 இருக்கலாம்னு சொல்றாரு. அது வேற யாரும் இல்ல, தீம் பார்க் பொண்ணு தான். பிளாக் ஃப்ரெண்ட் மேன் தீம் பார்க் பொண்ணை கூப்பிட்டு அனுப்புறாரு. அந்த பொண்ணுக்கும் பிளாக் ஃப்ரெண்ட் மேனுக்கும் ஏற்கனவே பழக்கம் இருந்திருக்கும். 7 வருஷத்துக்கு முன்னாடி அந்த தீம் பார்க் பொண்ணு ஒரு சிலர் சுட்டு கொண்டுட்டு பார்டரை கிராஸ் பண்ணி வருவாங்க. உடம்புக்கு முடியாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருப்பாங்க. அவங்கள ஃப்ரெண்ட் மேன் மீட் பண்ணி ஹெல்ப் பண்ணுவாரு. அவங்க பிளாக் ஃப்ரெண்ட் மேன் கிட்ட, என் பொண்ணை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டிருப்பாரு. ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு தான் இந்த கேமுக்குள்ள அவங்கள கூட்டிட்டு வந்திருப்பாரு. ரூமுக்கு வர அந்த பொண்ணு கிட்ட, பிளாக் ஃப்ரெண்ட் மேன் ஹெல்ப் பண்ணலனாலும் பரவாயில்ல, தொல்லை பண்ணாதேன்னு சொன்னேன்ல, நான் உனக்கு பண்ண உதவியெல்லாம் மறந்து போச்சான்னு கேட்க, அந்த பொண்ணு, அதுக்கு நான் காலம் பூரா கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லுவாங்க. பிளாக் ஃப்ரெண்ட் மேன், அப்ப எதுக்கு பயப்படுற, லீடருக்கு தெரியும்னு நினைச்சு பயப்படுறியா, அவருக்கு தெரியாம நான் பாத்துக்கிறேன், லாஸ்ட் டைம் வெளியே இருந்து டாக்டரை கூப்பிட்டு இருந்தோம், அதனாலதான் பிரச்சனை ஆயிடுச்சு, இப்போ அது மாதிரி இல்லைன்னு சொல்வாரு. அதுக்கு அந்த பொண்ணு, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை, ஆனா நீங்க என்ன சொல்லி என்னை இங்க கூட்டிட்டு வந்தீங்க, வாழ்க்கையில கஷ்டப்படுறவங்களுக்கு நிம்மதி கொடுக்க போறோம்னு சொன்னீங்க, ஆனா மாறினது நீங்க தான் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. இப்ப டிடெக்டிவ் போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ்க்கு போறதை காட்டுறாங்க. அவரை பார்த்ததும் சீஃப், எவ்வளவு தைரியம் இருந்தா நான் லீவ்ல இருக்கும்போது ரெசிக்னேஷனை எழுதி கொடுத்துட்டு போனேன்னு கத்துவாரு. டிடெக்டிவ் நடந்த எல்லாத்தையும் சீஃப் கிட்ட சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்பாரு. 2 பேருமா சேர்ந்து சுப்பீரியரை பாக்குறாங்க. சுப்பீரியர், நீ இன்னும் திருந்தலையா, எவிடன்ஸ் இல்லாம இங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, உன் ரெசிக்னேஷனை சப்மிட் பண்றேன்னு சொல்லிட்டு கோபமா அங்கிருந்து போயிடுவாரு. அதுக்கப்புறம் டிடெக்டிவ் ஓசோக்கு போன் பண்ணி, போலீஸ் கிட்ட இருந்து ஹெல்ப் கிடைக்கல, அதனால நம்ம
2 டீமா பிரிஞ்சு தேடலான்னு சொல்றாரு. ஓசோக் இந்த விஷயத்த கேப்டன் கிட்ட சொல்ல கேப்டன் இன்னைக்கு மழை பெய்து நாளைக்கு போலான்னு சொல்றாரு. ஓசோக் சியாங் பத்தின எல்லா விஷயத்தையும் கேப்டன் கிட்ட பேசிட்டு இருப்பாரு. செகண்ட் கேம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த முறை டல்கோனா கேம்ல ஷேப்பை செலக்ட் பண்ற ஆப்ஷன் பிளேயருக்கு கொடுக்க மாட்டாங்க. பிளேயர்ஸ் கிட்ட சாக்லேட் பாக்ஸை கொடுப்பாங்க. அதை ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு கஷ்டமான ஷேப் இருக்கும். அதை பார்த்ததும் அத்தனை பிளேயர்ஸும் டென்ஷன் ஆகி சியாங்க திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உன்னை நம்பிதானே கேமுக்குள்ள வந்தோம், இப்படி ஏமாத்திட்டேன்னு எல்லா பிளேயர்ஸும் சியாங் கிட்ட கத்த சியாங்க்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. இப்ப சியாங் தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறாரு. இவ்வளவு நேரம் அவர் பார்த்தது கனவு. அடுத்த சீன்ல அந்த யூடியூபர் கிட்ட பிரெக்னன்ட் கேர்ள் வராங்க. அவருடைய லவ்வர் தான் அந்த பொண்ணு. அந்த பொண்ணை பார்த்ததும் யூடியூபர் ஆச்சரியப்பட்டு நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற, கருவை கலைக்க சொன்னேன் இன்னும் கலைக்கலையான்னு கேட்பாரு. அதுக்கு அந்த பொண்ணு எனக்கு கரு கலைக்க மனசு வரல, என்னையே நீ கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ண வச்ச, அதனால எனக்கு நிறைய கடன் ஆயிருச்சு, அந்த கடனை அடைக்க தான் இங்க வந்தேன். அதுவும் இல்லாம ஒரு வீடு வாங்கணும், அப்ப இல்லாத குழந்தைக்கு சொத்தாவது வேணும் இல்லன்னு கேட்பாங்க. யூடியூபர் என் நிலைமை உனக்கு தெரியல, கடன்காரங்க தொலை தாங்க முடியாம ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தேன்னு சொல்ல அந்த பொண்ணு 6 மாசத்துல ஒரு முறை கூட ஒரு கால் அட்டன் பண்ண முடியலையான்னு கேட்பாங்க. யூடியூபர் அப்படின்னா இப்ப எதுக்கு இங்க வந்தேன்னு கேட்க அந்த பொண்ணு அடிப்பட்ட உன் மூஞ்சியை பார்த்துட்டு போக தான் வந்தேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. இப்போ உண்மையாவே செகண்ட் கேம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஆனா சியாங் நினைச்ச மாதிரி அது டல்கோனா கேம் கிடையாது. ஏன்னா எல்லாரையும் 5 பேர் கொண்ட டீமா பிரிய சொல்றாங்க. அதுவும் 10 நிமிஷத்துக்குள்ள பிரிச்சுக்கணும். பிளேயர்ஸ்ல ஒரு பெரியவர் சியாங் கிட்ட எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசினா இப்ப நம்ம விளையாட போறது டல்கோனா கேமே கிடையாது, ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நீ பொறுப்பேத்துப்பியான்னு கோபமா கத்த ஃப்ரெண்ட் மேன் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்வாரு. அதுக்கப்புறம் சியாங் கிட்ட உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நம்ம ஒரு டீமா விளையாடலான்னு சொல்றாரு. யூடியூபர் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, என் நிலைமை சரியில்லாம இருந்தது, அதனாலதான் உன்னை கான்டாக்ட் பண்ண முடியல, நம்ம ஒரு டீமா விளையாடலான்னு சொல்ல அந்த பொண்ணு எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பிளேயர்ஸ்ல இருக்கிற வயசான அம்மா, அவங்க பையன், டிரான்ஸ்ஜெண்டர் 3 பேரையும் யாரும் டீம்ல சேர்த்துக்க மாட்டாங்க. அவங்க 3 பேரும் ஒரு டீமா ஃபார்ம் ஆயிடுவாங்க. அவங்க கூட சூனியன் சொல்ற லேடியும் இன்னொரு அப்பாவி பொண்ணும் வந்து சேர்ந்துப்பாங்க. சியாங் டீம்ல சியாங் அவருடைய ஃப்ரெண்ட் மேன் 3 பேரும் இருப்பாங்க. அவங்க கூட 2 சோல்ஜர்ஸா இருந்த பிளேயர்ஸும் வந்து சேர்ந்துப்பாங்க. அந்த பிரெக்னன்ட் கேர்ள் அவங்க கிட்ட வந்து என்ன யாரும் டீம்ல சேர்த்துக்க மாட்டாங்க, என்ன நீங்க சேர்த்துப்பீங்களான்னு கேட்க அதுல ஒரு பிளேயரை வெளியே அனுப்பிட்டு இந்த பொண்ணை சேர்த்துக்கிறாங்க. செகண்ட் கேமோட பேரு 6 legs. டீம்ல இருக்கிற 5 மெம்பர்ஸ் உடைய காலையும் கட்டிடுவாங்க. டீம் ஒரு 10 மீட்டர்ஸ் தாண்டும் போது டீம்ல இருக்கிற மெம்பர் ஒரு மினி கேம் விளையாடணும். அதுல ஜெயிச்சாதான் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆக முடியும். இதுல மொத்தம் 5 கேம் இருக்கு. 5 கேமையும் 5 மினிட்ஸ்க்குள்ள விளையாண்டு வெற்றி கோட்டையும் தாண்டணும். ஃபர்ஸ்ட் கேம் டாட்சி, பிளேயர்ஸ் கேம்ல இன்வைட் பண்ண விளையாண்ட விளையாட்டு. செகண்ட் கேம் பேரு ஃபிளையிங் ஸ்டோன், ஒரு கல்லை இன்னொரு கல்லால அடிச்சு வீழ்த்தணும். தேர்ட் கேம் காஞ்சி, நம்ம ஊர்ல விளையாடுற கல்லு விளையாட்டு. 4வது கேம் பம்பரம் விளையாட்டு. 5வது கேம் ஜெகிய காத்துல தூக்கி போட்டு கீழே விழாத மாதிரி 5 முறை காலால கிக் பண்ணணும். இந்த 5 கேமையும் ஒவ்வொரு டீமும் 5 மினிட்ஸ்க்குள்ள விளையாண்டு விக்டரி லைனை தொடணும். இல்லைன்னா எலிமினேட் ஆயிடுவாங்க, அதாவது கொல்லப்படுவாங்க. இப்ப டீம்ல இருக்கிற ஒவ்வொரு மெம்பரும் எந்தெந்த கேமை விளையாட போறோம்னு டிசைட் பண்றாங்க. எல்லாரும் பதட்டத்தோடையும் பயத்தோடையும் இருக்காங்க. கேம் ஸ்டார்ட் ஆகுது. சரியா விளையாட முடியாத பிளேயர்ஸ மத்த பிளேயர்ஸ் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. 5 நிமிஷத்துக்குள்ள கேமை முடிக்காதவங்க எல்லாம் சுட்டு தள்ளுறாங்க. கேம் கண்டினியூ ஆக வேண்டாம்னு ஓட்டு போட்டவங்க கேம் கண்டினியூ பண்ணணும்னு ஓட்டு போட்டவங்கள திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதோட எபிசோட் 4 முடியுது. இந்த கொடூர விளையாட்டுல எத்தனை உயிர் போகுதுன்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.